இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அபாடா அப்படின்னு இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லா சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாண்டியன் ஷோ சீரியலில் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு பாசத்தை காமிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாகியலட்சுமி சீரியலில் அங்கேயும் அப்பா பிள்ளைங்களுடைய பாசத்தை காமிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும்ல அண்ணன் தம்பி பாசத்தை காமிக்கிறாங்க. அதாவது கார்த்தியும் தமிழும் அப்படியே கார்த்தி நமக்கு எந்த மரியாதையும் இல்லை, அண்ணன் நம்மளை மதிக்க மாட்டுறாரு, அண்ணனுக்கு நம்மளை ஒரு திறமை இல்லைன்னு நினைக்கிறாரு, அண்ணன் நம்மளை வேஸ்ட்டு நினைக்கிறாரு அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தபொழுது டக்குன்னு ஓடி இவருக்கு ஒரு பதவியை கொடுத்து கட்டி பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சேர்ந்து போய் எங்களை பிரிக்கவே முடியாது, அவனால கோதையோட வளர்ப்புடானாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு வராங்க. கோதையோட வளர்ப்புங்கிறத தவிர எல்லா டைலாக்குமே அவங்க சொல்லலாம் கரெக்டாக இருந்திருக்கும். கோதை தான் இவங்களை கெடுத்து விட்டதுக்கான பல நேரங்களில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில சண்டையை உண்டு பண்ணி 3 யூனிட் தரேன், 3 யூனிட்டில் போட்டி போட்டு ஜெயிச்சு சேர்மன் ஆகுங்கன்னு சொல்லிட்டு புதுசாக வந்த மருமகன் நல்லவரா கெட்டவரான்னு கூட பார்க்காம அளவு பண்ணி பேசினது எல்லாமே இவங்க தான். இப்படி இதில் அவங்க அந்த பையனோட கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அந்த பையனோட அப்பா யார் என்ன ஏதுங்கிறத கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணி இது பண்ணும்பொழுது அதை கூட ஒழுங்காக கூட விசாரிக்கல. பல விஷயங்களை ஒன்றுமே பண்ணாமல் முட்டாள்தனமான முடிவுகளை மாற்றி எடுத்து தமிழை ஜெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அர்ஜுனை ஜெயிலில் இருந்து காப்பாற்றி கூட்டு வந்த ஒரு ஆள் தான் கோதை. இந்த கதைக்கு நம்ம பல தடவை சொன்ன மாதிரி இந்த கதையுடைய மெயின் வில்லியும் கதையில் முன்னேற்றத்தை தடுக்கிற முக்கியமான ஆள் அவங்க தான். ஸோ அவங்களுடைய வளர்ப்புங்கிறத தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடிஞ்சு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்த்தியுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் நடிப்பு அப்படி டக்குன்னு ஒரு ஷாக்கில் எரிச்சலோட வெறுப்போட போய் விரக்தியாகி டக்குன்னு ஒரு செகண்ட்ல அதிர்ச்சியாகி இந்த பக்கம் திரும்பி நெகிழ்ச்சியாகி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை டக்குன்னு காமிச்சு அந்த கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணதுல எல்லா விஷயமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பிறகு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க தங்கச்சி உன்னை நம்பிட்டு இருக்காள், அவளும் புரிஞ்சுப்பா, அவ புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் நம்ம இவன் ஒரு மோசமானவன், இவனை போய் நம்பி ஏமாந்துட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எங்க பக்கம் திரும்பி வருவா, அது நடக்கும் பார் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை விட்டுருக்காங்க. அந்த சவாலுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இதில் இப்போ நம்ம திருப்பி பார்க்குறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை ஸ்பை ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை இந்த ஆஃபீஸில் இவங்களோட ஃபேக்ட்ரியில் அவர் வச்சுருக்காரு அர்ஜுனுக்கு கையில் காசே கிடையாது, அர்ஜுனுக்கு நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் கூட அவரால் ஒரு ஜெயிலருக்கு வார்டனுக்கு காசு கொடுக்க முடியுது, ஃபாரன்சிக் பண்ணுற அந்த இவருக்கு ஆஃபீஸருக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு காசு கொடுக்க முடியுது. இங்கே ஸ்பை வச்சு ஆட்களை வச்சு உள்ளேருந்து முன்னாடி வெடிகுண்டு வைக்கிறோன்னு வைக்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்ல வைக்க முடிஞ்சு, எல்லாம் பண்ண முடியுது. தமிழுக்கும் கார்த்தி இந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ காசு இப்போ கையில் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராங்க. இவங்க நினச்சா அங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஆள் வைக்கலாம்ல. சரி, ஓகே, அங்கே இருக்க யாரையுமே நம்ப முடியாது, என் மகளோட பணப்பிசாசுகளாக இல்லாமல் ஒருத்தி மனத்துலேருந்து அவங்கள விரும்புகிற ஒரு ஆள் இருக்கணும்னா அது நீ தான் அபி முடியும் அப்படின்னு அபி அங்கே அனுப்பிவிட்டாங்கல்ல. அபி அந்த வீட்டில் தானே இருக்காங்க. பல தடவை அவங்க சதி திட்டத்தை டேரெக்டாக அபி பார்த்துருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறத உடனே அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆதாரமாக ஆடியோ ஆதாரமாக அனுப்புறது, ஒன்று ஒவ்வொரு விஷயமா சேர்த்து வச்சுன்னா ஒரு விஷயம்னா டக்குன்னு பேச்சை மாற்றி ஏமாற்றிடுவார் இந்த அர்ஜுன். ஸோ ஒவ்வொரு விஷயமா ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள், அங்கே நடக்கிற விஷயங்கள், இவர் நேரில் இவங்கள்ட்ட சவால் விட்டு போகிறது, கார்த்தியை எப்படியா இந்த பக்கம் வந்துடுறான்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு மொத்தமாக எல்லாம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ஆதாரம் எல்லா ஆதாரமும் இருக்குது. உன் புருஷன் எவ்வளோ கேடு கட்டவங்கிறத மட்டும் பாரு, இவனை நம்பி இவன் கூட நீ உன் பிள்ளைய வளர்க்க போறியா, என்னைக்கு வேணாலும் இவனுடைய தகுதித்தங்களுக்கு இவனுடைய திருட்டுத்தனங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்பி அனுவான், அப்போ உன் பிள்ளையும் சேர்த்து தான் அவமானப்பட்டு நிற்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இவனை துரத்தி விட்டு நம்ம கூட வந்துரு அப்படிங்கிறத காமிச்சு ராகினி, டி நீ மனுஷனடா, நீ எல்லாம் உன்னை போய் நம்மளா இவ்வளோ கேவலமாக எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அண்ணியை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறா, நீ எல்லாம் மனுஷனாடான்னு காரி துப்பிடணும். இன்னொரு பக்கம் அந்த மேகனா கொலை வழக்கில் ஒரு சம்மந்தம் இருக்குது, எல்லாமே உங்கள் வீட்டுக்கே தெரியும், உங்கள் 4 பேருக்குமே தெரியும், உங்கள் அம்மாவுக்கு தெரியும், உங்கள் அக்காவுக்கு தெரியும், உங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கு தெரியும். அப்போ அத்தனை பேருக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பமாகவே இவ்வளோ கிரிமினல் குடும்பமாக இருக்கும்போது அவங்கள பற்றி மொத்த ஆதாரங்களும் கிடச்சி அதை வச்சு இந்த கதையை இந்த போர்ஷனையாச்சும் முடிக்கலாம். சீரியலை நீங்கள் முடிக்கல, அர்ஜுனாவுக்கு பெரிய ஏதோ மாஸ் ஹீரோ சூப்பர் ஹீரோன்னு காமிக்கிற அந்த போர்ஷனையாச்சும் முடிச்சு விடலாம். நடக்குமா இல்லை அப்பயும் கோதை குறுக்க போந்து தடுத்து என்ன இருந்தாலும் கடவுளும் படங்கி ஒட்டா இருக்கணும், அவங்க எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி யாராவது பேச போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.